நேற்று ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தோம். சுத்தம் செஞ்சு இப்போ பொடிசாக நறுக்கியாச்சு. இது எதுக்குன்னா கால் சூப்பு வைக்கிறதுக்கு. இந்த பாருங்கள், இது நல்லா அலசி குக்கரில் இப்படி போட்டுக்கிறது. இதுக்கப்புறம் அதோட என்ன சேர்க்க போகிறோம்னா 1 ஸ்பூனு ஜீரகம், அதோட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூனு, அரை ஸ்பூனு பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு கருவாயிலை, ஒரு 6 5 வெள்ளைப்பூடு, இவ்வளோத்தையும் உரலில் போட்டு இடிக்கணும். நம்ம இது வந்து ரசத்துக்கு எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி தட்டணும். இந்த பதம் நம்ம இடிச்சிட்டு பாருங்க இப்படி இருக்கணும். இதை அள்ளி இந்த விசில் குக்கரில் போட்டுருணும். இந்த ஒரு விரல் இஞ்சி துண்டு இதை எடுத்து இதில் போட்டு மறுபடியும் நச்சு அதையும் அந்த விசில் குக்கர்லேயே இங்கே பாருங்க, அதையும் அந்த விசில் குக்கர்லேயே அப்படியே போட்டுருணும். பாருங்க, இது நம்ம 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சுக்கிட்டோம், ஒரு தக்காளி, குடமிளகாய் நறுக்கியது, அப்படி 3ஐயும் அப்படியே இதில் போட்டுடணும். விசில் குக்கர்லேயே கொட்டிடணும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், மஞ்சள் பொடி இதில் போட்டுக்கிறலாம். முழு மஞ்சள் இருந்தாலும் இடித்து போட்டுக்கிறலாம், அது போட்டாலும் இதை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 உப்பு தேவைக்கு போட்டுக்கிறேன், கல் உப்பு போட்டுக்கிறேங்க. கல் உப்பு தான் ருசியை கூட்டும். இதில் வந்து ஒரு 500 ml தண்ணி ஊற்றிக்கிறது. இதை அப்படியே கிண்டி விட்டுட்டு பாருங்க, விசில் மூடி குக்கரை அடுப்பில் தூக்கி வச்சுட்டு 15 விசிலுக்கு வச்சு இறக்கிறேன். விசில் அடிச்சிருச்சு. இதில் வந்து புதினா மல்லி எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதுக்கு அப்புறம் நான் எங்கள் வீட்டில் சமையல் பண்ணுற எல்லாத்தையும் வ்ளாக் போடுறேன்.